கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து தியானிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனமாக செவி கொடுங்கள். என்னோட கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை மாற்றுகிறது, உருவாக்குகிறது, நம்மை தேவனுடைய வரியைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஸோ நாம் கடந்த முறை நாங்கள் தேவனுடைய கிருபை நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி நாம் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். கடந்த முறை 6வது காரியம் நாங்கள் தேவனுடைய கிருபை ரட்சிப்பை அளிக்க மாத்திரமல்ல, நான் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நாம் பார்த்து ஸோ 7வது காரியத்தை நாம் இன்றைக்கு பார்ப்போம். பாருங்கள், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாருங்க, அப்போ 7வது காரியம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய கிருபை நமக்கு என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய கிருபையானது என்னுடைய கிரியையின்படி இரட்சிக்காமல் அவருடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் என்னை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பாருங்கள், கர்த்தருடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியத்தை செய்கிறதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே நமக்கு சொல்லுகிறது. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்காமல், அப்போ கர்த்தர் நம்ம ரட்சித்தார் எப்படின்னா நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்கவில்லை. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் அநேகர் இப்போ கிரியை செய்து போட்டு நாம் கர்த்தர் அதனால தான் ரட்சித்தார்னு சொல்லி நாம் பெருமை பாராட்டி கொண்டிருப்போம். அதை கர்த்தரை நாம் அசட்டை பண்ணுவோம். ஏண்டா நான் இதை செய்தபடியால் தான் கர்த்தரை ரட்சித்தார்னு சொல்லி நம்மை மேன்மையாக நாம் என்ன தொடங்குவோம். அதனால தான் கர்த்தர் நம்முடைய கிரியைகளினாலே நம்ம ரட்சிக்காமல், பாருங்க, தம்முடைய தீர்மானத்தின்படியும், அப்போ என்னையும் உங்களையும் கர்த்தர் ரட்சிக்கிறதுக்கு முன்பாக பரலோகம் ஒரு தீர்மானம் பண்ணினது. என்னை ரட்சிக்கிறதுக்கு முன்பாக, உங்களை ரட்சிக்கிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் தீர்மானத்தின்படி தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அது எப்படியானதாம் பாருங்க, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. பாருங்க, எப்படியா அது ஆதி காலம் முதல் ஆரம்பத்தில், அப்போ நாம் உருவாகிறதுக்கு எத்தனோ வருஷங்களுக்கு முன்பாக, பாருங்க, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள், அப்போ அது நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக தான் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம். அதனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த பரலோகத்தில் இருந்த திட்டம், ஆதி காலம் முதல் இந்த திட்டத்தின்படி தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் கிருபை நமக்கு தேவைப்பட்டது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க அந்த கிருபையினாலே கர்த்தர் என்ன செய்தார், நம்மை இரட்சித்து அடுத்தது பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், எவ்வளோ பெரிதான காரியம். பாருங்கள், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்திலே ஒரு தலைவரை தெரிந்தெடுக்கும் போது எவ்வளோ தகுதிகளை பார்ப்பார்கள், எவ்வளோ காரியத்தை பார்த்து தான் அவர்கள் பெஸ்ட்டானவர்களான்னு பார்த்து, அவர்களுடைய படிப்பை பார்த்து, அவங்களுடைய திறமைகளை பார்த்து, பாருங்கள், அப்படியா தான் இன்றைக்கு பார்த்து உலகத்திலே பல பேரை தெரிந்தெடுக்கிறார்கள். அரசியலாக இருந்தாலும் சரி, பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் காரியங்களாக இருந்தாலும் சரி, அதில் பெஸ்ட்டான ஆக்களை தான் அவர்கள் தெரிந்தெடுப்பார்கள். படிப்பிலே பெஸ்ட்டான ஆக்கள், பாருங்கள், அந்த ஸ்போர்ட் செய்கிறதிலும் பெஸ்ட்டான ஆக்கள். அப்போ திறமை உள்ளவர்களைத்தான் பார்த்து இந்த உலகம் தெரிந்தெடுக்கிறது. எங்கேயே நீங்கள் போனால் பார்த்தீங்கன்னா வேலை சம்மதமாக இருந்தாலும் என்ன, படிப்பு காரியங்களாக இருந்தாலும் என்ன, எல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் எதை வைத்து தெரிஞ்செடுக்கிறார்கள் என்றால் பெஸ்ட்டான காரியங்களை வைத்து தான், அவங்களுடைய படிப்பு, குடும்ப பின்னணி, அதெல்லாம் திறமையாக இருக்கிறவர்களை பார்த்து தான் உலகம் தெரிந்தெடுக்கிறது. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் நம்முடைய கிரியை பார்க்கவில்லை. அதான் சொல்லப்பட்டு கிரியினாலே கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. பாருங்கள், ஆதி காலத்திலே பரலோகத்தாலே திட்டம் பண்ணப்பட்ட காரியம் இது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நம்மை ரட்சித்து, பாருங்கள், பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். பாருங்கள், யாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். எவ்வளோ பெரிதான ஒரு காரியம். நாம் சந்தோஷப்படணும். கர்த்தர் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார் என்று சொல்லி. இன்றைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா உலக காரியத்தை நாங்கள் பார்த்து, சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செய்வார்கள், சில பணக்காரராக இருப்பார். அப்போ அவர்களை பார்த்து சில நேரம் பொறாமை கொள்வோம். அவர் நல்ல வேலை செய்கிறாரே, அப்படியான வேலை எனக்கு இல்லை என்று சொல்லி அந்த உலகத்தாரை பார்த்து நாம் சில நேரம் பொறாமை கொள்வோம். அவர்களுக்கு இருக்கிற வாழ்க்கை எனக்கு அப்படி இல்லையே, அவர் நல்லா இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை விட நாம் விசேஷித்தவர்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார்.
ஆதி முதற்கொண்டு கர்த்தர் நம்மை அழைத்தார். அது அவருடைய திட்டத்தில் இருந்தது. பாருங்கள், அப்போ நீங்கள் ஆதி காலம் முதல் செலக்ட் பண்ணப்பட்டீங்க பாருங்கள். அப்போ அது எவ்வளோ பெரிதான ஒரு காரியம். ஸோ அடுத்த காரியம், 8வது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. 8வது காரியம் என்னென்றால், நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் தேவனுடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த கிருபையினாலே பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய கிருபை பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபைக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த கிருபையினை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா சில நேரம் பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறது. சில நேரம் நம்முடைய பலவீனம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாவம் நம்மை விழுங்க பார்த்து கொண்டிருக்கு. பிசாசு எப்படியாவது நம்மை விழுங்க பார்த்து கொண்டிருக்கிறார். தான் கெச்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம என்று அவன் வகை தேடி சுட்டி திரிகிறான்னு சொல்லி. அப்போ பலவிதமான அந்த பாவ காரியத்தினால் நம்மை விழ தள்ளும்படியாக அவன் என்ன செய்கிறான்டா, பலவிதமான காரியத்தில் நம்மை இழுக்க பார்க்கிறான். அப்போ அதனால் சில நேரம் அந்த பாவத்தை நாம் விழுந்து விடுகிறோம். ஆனால் அந்த பாவம் நம்மை மேற்கொள்ளாத படிக்கும், அந்த பாவத்தனத்துக்கு நான் அடிமையாக இருக்காத படிக்கும். பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தால், அதாவது கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல், அப்போ ஒன்று நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறாமல் நாம் தேவனுடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், அது முக்கியம். அப்போ தேவனுடைய கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருந்தால்தான் பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த கிருபை எனக்கு உதவி செய்யும். இந்த நியாயப்பிரமாணம் நாம் என்ன செய்கிறோம்டா, இது செய்தால் தான் எனக்கு இது வரும் என்று தான் நினைக்கிறோம். நியாயப்பிரமாணம் அப்படி தானே அந்த நாட்களிலே அவர்கள் பார்த்தீங்கன்னா இது பலி செலுத்தணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி அதுதான் அவர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா பரிசேயர் வேதபாரர்கள் எல்லாரும் இயேசு பின்னால் போய் நீங்கள் அது செய்யலை, இது செய்யலை, ஓய்வு நாளில் நீங்கள் சுகமாக்குறீங்க, ஆனால் ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி அவர் நியாயப்பிரமாணத்தை வச்சு சொல்லி கொண்டு இருந்தார். அப்போ ஆண்ட சொன்ன நான் ஓய்வு நாள் பார்த்தீங்கன்னா மனுஷருக்காக அது நியமிக்கப்பட்டது. அப்போ மனுஷன் ஓய்வு நாளுக்காக நியமிக்கப்படவில்லை. ஓய்வு நாள் மனுஷருக்கு தான் நியமிக்கப்பட்டது, ஓய்ந்திருக்கும்படியாக. அப்போ ஓய்வு நாளுக்காக மனுஷரை உருவாக்கப்படவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி கொண்டு இருந்தாங்க. நியாயப்பிரமாணம் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு நான் கீழ்ப்பட்டிருந்தோம் என்றால் பாவம் நம்மை மேற்கொள்ளும் என்ற நியாயப்பிரமாணம் பாவம் என்று சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், அப்போ நாம் பலி செலுத்தாட்ட பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அப்போ கை கழுவாமல் சாப்பிட்டால் பாவம் என்று சொல்லுகிறது. அப்போ அதான் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் பார்த்து அவர்கள் இப்படி அப்படி என்று சொல்லி அவர்கள் சீஷர்களை குற்றப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இயேசு சுகமாக்கும் போது நீர் எப்படி சுகமாக்கலாம் ஓய்வு நாளிலே என்று சொல்லி குற்றப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்ற நியாயப்பிரமாணம். அது நியாயப்பிரமாணத்தை நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இப்படி செய்யாட்டா நான் பாவம் செய்துட்டேன் என்ற நியாயப்பிரமாணம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அதனால தான் பரிசேயரும் வேதபாரகரும் ஒரே குற்றப்படுத்தி கொண்டிருந்தாங்க, ஒரே பின்னுக்கு போய் ஏதாவது சொல்லி கொண்டிருந்தாங்க. பாருங்க, அதனால தான் நியாயப்பிரமாணம் நான் கீழ்ப்பட்டு இராமல் கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அந்த கிருபை இருக்கிறபடினால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்ற தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. ஸோ இதுதான் மிக முக்கியம் இந்த காரியத்தில். அப்போ நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருஇல்லை, நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். அதனாலே பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இங்கே சொல்லுகிறது. ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.